அது அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை. இப்ப கல்யாணம்னா கொண்டாடப்படணும், பிரிவுனா எல்லாருமே மோர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. கணவரா இருந்தவரும், மனைவியா இருந்தவங்களும் இன்றைக்கு சேனா இருக்காங்க. மனநலம் நல்லா இருக்கு, உடல் அளவுல நல்லா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க யோசிச்சு தான் அந்த முடிவை எடுத்திருப்பாங்க. அதை மீறி ஒரு தெளிவான ஒரு முடிவாக பிரிதல் அப்படின்னு எடுத்துக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளவும் பழகணும். ஏன்னா நான் முதல் இந்த முடிவை எடுத்தப்பவே நான் வந்து அதை தான் சொன்னேன். என் பர்த்டேனா ஃபேஸ்புக்கில் நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னோட கல்யாணம், நிச்சயதார்த்தம், என் ஃப்ரெண்டுக்கு பிறந்தனால போஸ்ட் பண்ணுறேன். நான் பிரிஞ்சுட்டேன்றதை நான் ஏன் போஸ்ட் பண்ணக்கூடாது? நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லேயே சிலர் வந்து வற்புறுத்தலின் பேரில் திருமணம் செய்து கொண்டு ஒரு ஆண்டு காலத்திலோ 2 ஆண்டு காலத்திலோ காதலுக்காக கல்யாணம் பண்ணணுமே தவிர கல்யாணம் பண்ணணுமேன்னு பண்ணிட்டு காதலிச்சு பார்க்கலாம்னு சொல்றதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. உன்னை எடுத்து நான் கஸ்டமைஸ் செய்ய மாட்டேன். எனக்காக நீ இப்படி மாறிக்கோ, எனக்காக நீ இப்படி நடந்துக்கோ, இது போட்டாதான் எனக்கு பிடிக்கும். நீங்க ஆசையா பண்றது வேற, அவர்கள் சொல்லக்கூடாது. அழகா இதமா 2 பேரும் சேர்ந்து இப்படி பிடிக்கலாம். இந்த பர்டிகுலர் சாங்கை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணது உங்களோட முன்னாள் கணவர் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? அந்த இடத்துல தான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டவுட் வருது. பிகாஸ் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் எடுத்து அதுல பிரேக்கப் ஆனாலே வந்துட்டு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ். அதையும் மீறி பேசாங்கன்னா என்னன்ற மாதிரி வச்சுப்பாங்க. ரொம்பலாம் வந்து அந்த பாண்டிங்லாம் இருக்காது. பட் தட் இஸ் டூ பியூட்டிஃபுல். பட் எப்படி இதை மெயின்டைன் பண்றீங்க? ஹவ் இஸ் இட் பாசிபிள்? ஏன்னா நான் அவர் 2 பேருமே பிலீவ் பண்றது என்னன்னா, இந்த உறவு இப்படிதான் இருக்கணும், அப்படி எல்லாமே மனிதன் உருவாக்கியது தான். இயற்கையா ஒரு உறவு அமையுது. நான் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போகணும்னாலோ ஒரு ஒரு மனிதரையோ ஒரு பர்சனையோ நான் முழுசா தெரிஞ்சுக்கணும், அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும். என் வாழ்க்கையில நீயும் நானும் இந்த விஷயங்களை பகிர்ந்துக்கலான்னு ஒன்னா நடக்கிறது தான் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பா பாக்குறேன். அண்ட் இன் மை கேஸ் என்னுடைய திருமணம் என்னுடைய 21ஆம் வயதிலே நடந்துடுச்சு. அண்ட் எங்களோட கிட்டத்தட்ட அந்த அடல்ட்ஹுட் மொத்தமாவே நாங்க ஒன்னா பண்ணிருக்கோம். யோசிச்சு பாருங்களேன், கூடவே சேர்ந்து வளர்ந்துருக்கோம். அதுதான் வந்து பீக் ஆஃப் அடல்ட்ஹுட். நாங்க வந்து இந்த 20 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் ஒன்னாவே டிராவல் பண்ணி ஃப்ரம் நத்திங் வி பில்ட் சோ மச் டுகெதர். ஸோ அண்ட் எங்களுக்குள்ள முழுக்க முழுக்க ஒரு 60 வயசு கப்பலுக்குள்ள என்ன ஒரு உறவு இருக்கும்? ஒரு 65 வயசுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு அன்பு இருக்கும். அது வந்து தாம்பத்தியம் இல்லாமலும் அது எங்களுக்குள்ள அந்த அன்பு வந்து மாறவே மாறாதுன்னு எங்களுக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. அது எங்களுக்குள்ள அவ்வளோ நம்பிக்கை இருந்தது. இப்ப நம்ம அம்மா, அப்பா, தம்பி, ஃப்ரெண்ட் எல்லாம் எவ்வளோ கண்மூடித்தனமா நம்புறோம். ஒருவரோட நம்ம சேர்ந்து தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட வேண்டான்ற முடிவு எடுக்கிறதுனால அவங்கள வெறுக்கணும்னு என்ன இருக்கு? வெறுக்கணும்னோ ஒதுக்கணும்னோ எதுவுமே இல்லை. நான் போய் யாரோடையும் பழகாதன்னு கேட்க போறது கிடையாது. நான் வந்து இப்படி இரு அப்படி இருன்னு சொல்ல போறது கிடையாது. உன் சந்தோஷம் உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். என் சந்தோஷம் என் வாழ்க்கை அவருக்கு முக்கியம். இது அழகானது. இதுல வந்து யார் என்ன சொல்றான்றதை மீறி நாங்க எங்களுக்கு உண்மை என்னவோ அதை ஏற்றுக்கொண்டோம். உண்மை நிலவரத்தோட ட்ரூத் ஆஃப் த சிச்சுவேஷனை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். எதுக்கு ஒரு உறவை வற்புறுத்திக்கணும் நம்ம மேல? அது நமக்குள்ள இல்லைன்னா இல்லைன்ற உண்மையை ஏத்துக்கலாம். அவ்வளவுதான். இந்த இடத்துல உங்ககிட்ட வந்துட்டு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டு நானுமே அதுல இருந்து லேர்ன் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கார்டிங் டு யூ ரிலேஷன்ஷிப்ல வாட் ஆர் தி ரெட் ஃபிளாக்ஸ் அண்ட் கிரீன் ஃபிளாக்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டு ட்ரூலி அட்மயர் யூ ஃபார் ஹூ யூ ஆர். ரித்துவோட கண்ணு, மூக்கு, உடம்பு, தலைமுடி, அவங்களுடைய சில குணாதிசயங்களை மட்டும் இல்லாம முழுமையா ரித்து யாரு? ஓகே, who I am on the inside. Fully, you're good, bad, it's a package. பர்ஃபெக்டான மனுஷி இல்லை. ஆக மொத்தம் பிழை இல்லாதது இலை 2 ஒன்னா இருக்கிறது இல்லை, புலி 2க்கு ஒரே நம்பர் ஆஃப் கோடு இருக்கிறது இல்லை. இயற்கையே வந்து பல வேறுபாடோட அமைவது தான். டு எர் இஸ் ஹியூமன் சொல்ற மாதிரி பிழைகள் இருக்கதான் செய்யும். அதையும் மீறி எனக்கு ரித்துங்கிற ஒரு பர்சனை நான் முழு மனசா அவங்க இருக்கிற மாதிரியே நான் வந்து ரசிக்கிறேன். ரசனையில் தொடங்குது அது. ஒரு உறவு மலரும் பொழுது முதல் ரசிக்க தொடங்குவாங்க. அப்புறம் அந்த ரசனையின் வெளிப்பாடா அன்பை வந்து வெளிப்படுத்துறோம். வெளிப்படுத்தி 2 பேருக்கும் மியூச்சுவலா அந்த அன்பு இருக்கும் பொழுதுதான் அந்த அன்போட பயணிச்சுட்டு அது இன்னும் வலுவாய் பாண்ட் ஆக நம்ம வாழ்நாள் முழுக்க இப்படியே எடுப்போமே. இப்படிதான் ஒரு உறவும் உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். காதலுக்காக கல்யாணம் பண்ணணுமே தவிர கல்யாணம் பண்ணணுமேன்னு பண்ணிட்டு காதலிச்சு பார்க்கலாம்னு சொல்றதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஸோ அந்த காதலுங்கிறது மனசார மெச்சோரா 2 பேர், நீங்க அவரையும் சரி அவர் உங்களையும் சரி முழுதாக புரிந்து கொண்டு நாம் இருவரும், உன்னை நான் மாற்ற சொல்ல மாட்டேன், உன்னை எடுத்து நான் கஸ்டமைஸ் செய்ய மாட்டேன். எனக்காக நீ இப்படி மாறிக்கோ, எனக்காக நீ இப்படி நடந்துக்கோ, இது போட்டாதான் எனக்கு பிடிக்கும். நீங்க ஆசையா பண்றது வேற, அவர்கள் சொல்லக்கூடாது.
முழு சுதந்திரத்தோட, முழு லிபரேஷனோட நீங்க உங்க வாழ்க்கைக்கான தேடலையும், அனுபவங்களையும் நீங்க அடையணும். அவரும் அதே அடையணுங்கிற ஒரு சேம் ஈக்குவாலிட்டி இருந்ததுன்னா, அழகா இதமா 2 பேரும் சேர்ந்து இப்படி பிடிக்கலாம். இப்படி பிடிச்சு இழுத்துட்டு பிடிச்சிட்டு இருக்கிறத விட, இதமா அந்த உறவ 2 பேரும் கைத்தாங்கலா பிடிச்சா, அது அழகா போகும்னு நெனைக்கிறேன். இதுக்கு இடையூறா எது இருந்தாலும், எந்த பெர்சனல் குவாலிட்டீஸ் இருந்தாலுமே, அது வந்து ஜெலஸியா இருக்கலாம், பொசசிவ்னெஸ்ஸா இருக்கலாம், ஆங்கர் இஷ்யூஸா இருக்கலாம், கண்ட்ரோலிங் டிமீனரா இருக்கலாம், த்ரோயிங் இன்சல்ட்ஸா இருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்பொழுதே, நம்மள நம்ம பாதுகாக்கிறது தான் முதல். லவ்வுக்கு முன்னாடி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக நம்ம காதல்ல வயப்பட்டவராகவே இருந்தாலும் சரி, அவர் நம்மை காயப்படுத்துகிறார். அவர் நடவடிக்கையோ, சொல்லோ, செயலோ நம்மை பாதித்துக் கொண்டே இருக்கிறது என்றால், அதை உணர வேண்டியது மிக முக்கியம். உணர்ந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டியது மிக முக்கியம். எனக்கு இந்த காதலுங்கிற விஷயம் போயிட்டா நான் என்னை இழந்துடுவனோ, அது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுது. அந்த ஹைஸ் அண்ட் லோஸ் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். அந்த ஹைஸ் அண்ட் லோஸ் நிற்கும் போது அந்த பிரிவை தாங்கிக்கவே முடியாது. எவ்ரிபடி ஹூஸ் கோயிங் த்ரூ அ பிரேக்கப் வில் லூஸ் தியர் மைண்ட். ஒருத்தர் வாழ்க்கையில எதுக்காகவும் அவ்வளோ வேதனை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு காதல் பிரிவுங்கும் போது அவ்வளோ வேதனையை அனுபவிப்பாங்க. அதை வந்து நம்ம எப்படின்னு பார்க்கணும். அந்த இடத்துல நான் தற்காத்துக்காக பண்றேன்னா, இல்ல வந்து நம்ம உறவுல ஒரு டிஸ்ஃபங்க்ஷன் இருக்கா, அதை எப்படி திருத்திக்கலாம், திருத்த வாய்ப்பே இல்லாட்டி எப்படி விலகலாம், இப்படி யோசிச்சா ரிலேஷன்ஷிப் ஸ்மூதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெஸ்பெக்டையும் இந்த ஸ்பேஸையும் கொடுக்கறது கிரீன் ஃபிளாக். அதை மீறி வற்புறுத்துறது எல்லாமே ரெட் ஃபிளாக். ராணியில கலைராணி மேம வந்துட்டு காஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியா எப்படி வந்துச்சு? பிகாஸ் ஷீ இஸ் ஃபினாமினல் அண்ட் அக்கார்டிங் டு மெனி பீப்புள் அவங்க வந்துட்டு கொஞ்சம் அண்டர் ரேட்டடா இருக்காங்களோ அப்படின்னு வந்துட்டு நிறைய பேர் கன்சிடர் பண்றாங்க. பட் ஹர் ஆக்டிங் இஸ் வே டூ பியூட்டிஃபுல். எஸ், அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 100%. எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, ரத்தம் படத்துல கலைராணி அம்மாவும் இருந்தாங்க. அங்கதான் அவங்கள நான் சந்திச்சேன். ஒரு கொஞ்சம் கூட நான் நிறைய ஆர்டிஸ்ட்டை முதல் முறை சந்திச்சிருக்கேன். நான் ஒரு எக்ஸைட்டட் சைல்டு தான். நான் புதுசா சினிமாவுக்கு வந்திருக்கேன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடய சுத்திட்டு இருக்க ஒரு ஆளு. அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஏடின்னு கூட பார்க்காம என் கூட ரொம்ப சகஜமா பேசினாங்க முதல் நாள்லயே. அப்புறம் என்ன கமெண்ட்லாம் அடிப்பாங்க, நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, எதுக்கு நோட் பேட் எடுத்துக்கிட்டு சுத்துறீங்க, நீங்களும் நடிக்க வாங்க, என்கிட்ட கிளாஸ்க்கு வாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அவங்க பேசுறதே. அவங்க ரூம்ல வந்து எனக்கு தனி ரூம் கொடுங்க, டிஸ்டர்ப், அப்படி ஒரு ஆட்டிடியூடும் இல்லாம அவ்வளோ பேஷண்டா இருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லவே வேணாம். அதுல இருந்து நான் ரசிக்க ஆரம்பிச்சேன். அவங்களோட நம்பர் எனக்கு கிடைச்சது. அவங்க டப்பிங் வரப்போ, போஸ்ட் ஒர்க் பண்றப்பெல்லாம் அவங்க கிட்ட பேச வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் பர்சனல் மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலமாவும் அவங்கள எனக்கு தெரியும். அப்ப வந்து நான் போய் ஒரு ரிக்வெஸ்டா கேட்டேன், அம்மா இது ஒரு பெரிய கதாபாத்திரமானலாம் தெரியாது, நானும் ஒரு பட்டிங் ஆர்டிஸ்ட் தான், ஆனா இந்த ரோலை நீங்க பண்ணா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொன்னப்ப, அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு பாட்டி அவ்வளவுதான் ரோலா இல்ல வேற எதுவும் இருக்கான்னு கேட்டாங்க. அம்மா ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையில ஒரே ஒரு டயலாக் நீங்க சொல்லுவீங்க, அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் சீனுக்காக நான் உங்களை எதிர்பார்க்குறேம்மா, ஏன்னா உங்களோட ஸ்கில் செட்டுக்கு நான் உங்களை அண்டர் யூட்டிலைஸ் பண்ணாலும் தப்பாயிடும்ன்ற மாதிரி சொல்லிதான் பண்ணேன். பரவாயில்ல, ஒரு பெண் இயக்குனரா நீங்க இதை பண்றீங்க, அதை நான் என்கரேஜ் பண்றதுக்காக நான் வரேன்னு சொல்லி வந்தாங்க. அண்ட் அவங்களோட எனர்ஜி வந்து இட் வாஸ் ஃபுல்லி இன்ஸ்பைரிங். அந்த ரூமையே கேப்டிவேட் பண்ற அளவுக்கு எனர்ஜி. ஏன்னா மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் இருந்து பார்த்தாலே போதும், அவங்க தலை முதல் கால் வரை நடிக்கும்ங்கிற மாதிரி. இப்ப எந்திரிச்சு சிவகாமியே அப்படின்னு போவாங்க. அந்த நான் ஒண்ணுமே சொல்ல, மழை வரப்போது, துணி எடுக்கணும், முதல்ல அம்மா நீங்க வாங்க, அடுத்து நீங்க வாங்கன்னு சொல்லிட்டேன். தலை மேல அந்த முக்காடு போட்டு வந்ததெல்லாம் அவங்களே பண்ணது. எனக்கு அப்படியே அப்படியே சமைச்சு போயிடும். என்ன ஒரு ஆர்டிஸ்ட் இவங்க, அவ்வளோ. அதே மாதிரி கோஆப்ரேஷன். சில டைம் ஃபுட் டெலிவரி லேட் ஆகு, லேட் நைட் ஷூட்ஸ் எல்லாம் போகும்போது வந்து எனக்காக ரொம்ப அகாமடேட் பண்ணாங்க. மை ஹார்ட்ஃபெல் கிராட்டிடியூட் டு ஹர். எனக்கு வந்து அவங்கள வச்சு இன்னும் நிறைய பண்ணும். ஏன்னா ஷீ இஸ் ஸோ டேலண்டட். அவங்க ஃப்ரான்ஸ்ல போய் தியேட்டர்லாம் அவ்வளோ படிச்சிருக்காங்க. ஷீ இஸ் ஏபிள் டு டீச் ஸோ மெனி டெக்னிக்ஸ். ஷீ இஸ் அ வெரி குட் எக்ஸ்பர்ட் இன் த ஏரியா. அதை வந்து இன்னும் யூட்டிலைஸ் ஆகணும். ஒரு குறிப்பிட்ட மாதிரி கதாபாத்திரங்களையே அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பர்சனலா ஒரு கருத்து இருந்தது. இயல்பான வேடங்கள்ல நான் இவங்களை பார்க்கணும். இயல்பான ரோல் வந்து கலைராணி அம்மா பண்ணி நான் பார்க்கணும். குணச்சித்திர வேடங்கள், ரொம்ப எக்ஸாஜரேட்டட் ரோல்ஸையே அவங்களுக்கு கொடுக்காம சாதாரணமான ரோல்ஸ் இன்னும் நிறைய அவங்க பண்ணணும்ன்றது என்னோட பர்சனல் ரசிகையா ஒரு ஆசை. இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒன் ஆஃப் த விஷயம் சோஷியல் மீடியாவில் வெளியே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டு மேரேஜ் மேலே இருக்க ஹோப்ஸே வந்து லூஸ் பண்ணுற அளவுக்கு வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களோட டிவோர்ஸ். அதுல ரீசெண்டாக வந்தது யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு தே ஆர் அப்ளைங் ஃபார் டிவோர்ஸ் அப்படின்னு மேம் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு இப்போ ரீசெண்டாக சாரும் வந்துட்டு ட்வீட் பண்ணிட்டார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம்? அது அவங்களுடைய பர்சனல் வாழ்க்கை.
இப்ப கல்யாணம்னா கொண்டாடப்படணும், பிரிவுனா எல்லாருமே மோன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஆஸ் லாங் as கணவரா இருந்தவரும், மனைவியா இருந்தவங்களும் இன்றைக்கு சேனா இருக்காங்க. மனநலம் நல்லா இருக்கு. உடல் அளவுல நல்லா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க யோசிச்சு தான் அந்த முடிவ எடுத்திருப்பாங்க. அத நம்ம ஒரு ஜோடியாவே பார்த்து கொண்டாடியவங்கன்னா, ஆஸ் ஆடியன்ஸ், ஆஸ் ரசிகர்களா நமக்கு அது ஒரு சின்ன பாதிப்ப உண்டாக்கும். அதை மீறி ஒரு தெளிவான ஒரு முடிவாக பிரிதல் அப்படின்னு எடுத்துக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளவும் பழகணும். ஏன்னா, நான் முதல்ல இந்த முடிவ எடுத்தப்பவே நான் வந்து அத தான் சொன்னேன். என் பர்த்டேனா Facebookல நான் போஸ்ட் பண்றேன். என்னோட கல்யாணம், நிச்சயதார்த்தம், என் ஃப்ரெண்டுக்கு பிறந்தநாள்லாம் போஸ்ட் பண்றேன். நான் பிரிஞ்சுட்டேன்றத நான் ஏன் போஸ்ட் பண்ணக்கூடாது? நான் போஸ்ட் பண்ணேன். அந்த அப்பவே நான் போஸ்ட் பண்ணேன். எல்லாரும் ஷாக் ஆனாங்க. கிட்டத்தட்ட என்னோட டிஎம்ல நான் யாருமே இல்லாதப்ப கூட எனக்கு ஒரு 300 டிஎம் வந்திருக்கும். ஏன்னா, அதுவரைக்கும் எல்லாரும் செலிப்ரேட்டிங் அனு சஷ்டி, அனு சஷ்டி. ஏன்னா, நாங்க வந்து டிசிஎஸ்ல ஃபர்ஸ்ட் லவ் பண்ணி ஃபார்ம் ஆன கப்புள் நாங்க. ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்ட எங்க குரூப்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டது நாங்க தான். ஸோ, அந்த குரூப் ஃபுல்லா எங்கள தெரியும். அதே மாதிரி நான் ரொம்ப சோஷியல் மீடியா ஆக்டிவ்ங்க. ஆர்குட் இருந்த காலத்துல ஆர்குட்ல போட்டுட்டே இருப்பேன். Facebook இருந்த காலத்துல Facebookல டெய்லி ஸ்டேட்டஸ் போடுவேன். நான் ஸ்டேட்டஸ் போடாட்டி, என்னடி இன்னைக்கு எதுவுமே போடலன்னு 10 பேர் வந்து என் வால்ல எழுதிட்டு போவாங்க. ஸோ, டெய்லி சஷ்டிக்கு இது பண்ண, அது பண்ண, அது பண்ணன்னு போட்டுட்டு இருக்க. ஒரு நாள் நான் பிரிய போறேன்னு சொன்னோனே எனக்கு ஒரு 300 டிஎம் வந்தது. ஸோ, நான் என்ன சொன்னேன்னா, இதனால நான் நொடிஞ்சு போயிட்டதா அர்த்தம் இல்ல. இது ஒரு அடுத்த கட்டம். அதை நோக்கி நான் போறேன் அப்படின்னு தான் நெனச்சேன். ஆனா இதோட அதர் சைடு என்னன்னா, மேரேஜ்ன்ற விஷயத்து மேல நம்பிக்கை இழந்துட்டே வரோம்னு நீங்க சொன்னீங்க. எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம்? எவ்ளோ தெளிவா கல்யாணம் பண்ணிக்கிறோம்ன்றத பத்தி தான் நம்ம யோசிக்கணும்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லயே சிலர் வந்து வற்புறுத்தலின் பேரில் திருமணம் செய்து கொண்டு ஒரு 1 ஆண்டு காலத்திலோ, 2 ஆண்டு காலத்திலோ பிரிந்து விடுகிறார்கள். 2 குடும்பத்திற்கும் வலி, அவர்களுக்கும் வலிதான் அது. அவங்க கல்யாணத்துக்கும் ரெடி இல்ல, பிரிவுக்கும் ரெடி இல்ல. இது 2மே லைஃப்ல ஷாக்கா வந்து நடக்குது. ஸோ, பார்த்து புரிதலோட நான் சொன்ன மாரி, மீதி இருக்க ஆண்டுகள நான் உன் கைய புடிச்சுட்டு செலவழிக்கணும்னு நெனைக்கிறேன். அவ்ளோ தீர்க்கமா தோன்றப்ப திருமணம் செய்து கொண்டால் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பெண்களின் திருமண வயதுன்னு ஒண்ணு வச்சு, ஆண்களின் திருமண வயதுன்னு ஒண்ணு வைக்கிறத விட, தனி மனிதனும் அந்த முடிவை எடுத்து இணைவதையும், பிரிவதையும் முடிவு செய்தால் அழகாக இருக்கும். உங்க அளவுக்கு என்னால யோசிக்கவே முடியாது. நீங்க வந்து அப்படி யோசிச்சு பேசிட்டு இருக்கீங்க. மைண்ட் ப்ளோயிங். ஓகே. இப்படி பேசிட்டே இருக்கும்போது அனு சஷ்டி, அனுனா யாரு? ஓகே. ராணிக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இப்ப ராணிக்கு அப்புறம் அடுத்து என்னென்ன பண்ண போறாங்க சொல்லுங்க. ஓகே. ஸோ, நான் அனுப்பிரபா தியாகராஜன். அனுப்பிரபா டி தான் ஸ்கூல் ரெக்கார்ட்ஸ்லாம் நான். சம்வேர் எனக்கு வந்து ஸ்டைலா இல்ல போல என் பேரு. அது என்ன அனுப்பிரபா? நான் அனு மட்டும் வச்சுக்கிறேன்னு ஒரு காலகட்டத்துல நான் அனுன்னு வச்சுக்கிட்டேன். பட் ஆன் பேப்பர் நான் அனுப்பிரபா தியாகராஜன் தான். அண்ட் சோஷியல் மீடியா Facebookன்னு வந்தப்ப நான் திருமணமான பெண்ணா இருக்கிறதுனால அனு சஷ்டின்னு என் பேரை மாத்திக்கிட்டேன். அந்த பேருக்கு எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அது பழகி போச்சு. அதை நான் மாத்தவே இல்லை. அனு சஷ்டின்னா நான் இன்று வரைக்கும் இருக்கேன். என்னுடைய பேர் அனுப்பிரபா தியாகராஜன். நான் சென்னையில தான் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய தாத்தா சினிமால இருந்தாரு. எங்க அம்மா வந்து தென் தமிழகத்துல விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். ஆனா எங்க அப்பா வளர்ந்தது எல்லாமே சென்னை. ஏன்னா என் தாத்தா சினிமால வந்து வசனகர்த்தாவா இருந்தாரு. எழுத்தாளர்களுக்கு வந்து மல்லியம் ராஜகோபால் அவர்கள் கிட்ட வேலை செஞ்சிருக்காரு. கண்ணதாசன் அவரோட பத்திரிகையில வேலை செஞ்சிருக்காரு. சவாலே சமாளி, ஜீவனாம்சம், துலாபாரம் போன்ற படங்கள் எல்லாம் ப்ரொடக்ஷன் கம்பெனில அதுல இதுலன்னு நிறைய வேலை செய்து ஒரு எழுத்தாளர் தான் என் தாத்தா. ஸோ அவர் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு பேச ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு கூப்பிட்டு உட்காரு கண்ணா ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லுவாரு. ஸோ அவரும் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய எனக்கு தமிழ் ஆர்வம்னு ஒன்று வந்ததுனாலோ, கலை ஆர்வம்னு ஒன்று வந்ததுனாலோ அதுக்கு என் கடவுளே என் தாத்தா தான். அண்ட் அன்புக்கும் காரணம் என் தாத்தா தான். ஏன்னா வந்து எனக்கு நான் பெருசா சொல்றது என்னன்னா, கேட்டு கத்துக்கிறத விட பார்த்து கத்துப்போம். என் தாத்தா 87 வயசு வரைக்கும் காதலிச்சுக்கிட்டே இருந்ததை நான் பார்த்துவேன். அம்மனின்னு தான் எங்க பாட்டியை கூப்பிடுவாரு. பாட்டு பாடிட்டே இருப்பாரு, ரொமான்டிக்காவே இருப்பாரு, ரசிச்சுக்கிட்டே இருப்பாரு. குடும்பம் முழுக்க வேன் முழுக்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எங்க அத்தை, சித்தப்பா, அப்பா எல்லாம். இவர் பேரம்பேத்தி எல்லாம் கூப்பிட்டு வாங்க அவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இங்க உட்காருங்க, இங்க உட்கார வச்சு ரவுண்டா கதை சொல்லிட்டு இருப்பாரு. என்னடான்னு வளரதான் என் தாத்தாவை நான் அட்மையர் பண்ண ஆரம்பிச்சேன். எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், சமுதாயம். நான் வந்து பெரிய ஒரு கலைஞனா, ஒரு எழுத்தாளரா வெற்றி பெற்றாரான்னு எனக்கு தெரியல. சம்பாதிச்சு கொடுத்து பிள்ளைகளுக்கு 4 வீடு கட்டி கொடுத்தாரான்னு எனக்கு தெரியல. கடைசி வரை தன் மனைவியை உயிருக்கு உயிராக காதலித்தார். தன் குழந்தைகளையும் பேர குழந்தைகளும் கொஞ்சி தீர்த்தார். அந்த பாசத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார் நீர்வீழ்ச்சி மாதிரி. ஆனா எங்க பாட்டி அதுக்கு சேர்த்து மொத்தமா கஷ்டப்பட்டாங்க. டெய்லரா விடிய விடிய தைச்சு குடும்பத்தை காப்பாத்துறாங்க. பட் 2 எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள்ஸும் எனக்கு அங்கிருந்து கிடைச்சது.
அப்புறம் வந்து நான் 12th வந்து டாக்டர் சீட் வாங்கல. எங்க வீட்ல வந்து என்கிட்ட பேசவே இல்ல. நீ என்ன படிக்க போறேன்னு கூட கேட்கல. ஓகே. ஸ்டெல்லா மேரிஸ்ல பிசிக்ஸ் படிக்க வச்சாங்க. நான் சைலண்டா எது சொன்னாலும் கேட்டுப்பேன். சரி ஓகேன்னு சொல்லி படிச்சேன். எனக்கு அந்த கலையார்வம் இருந்துட்டே இருந்தது. அப்பவே நாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் பேண்ட் ஒண்ணு வச்சு பாட்டெல்லாம் எழுதி பாட்டுலாம் பாடுவோம். அப்புறம் நான் வந்து டிசிஎஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஜாப் ஒர்க் பண்ணேன். அங்க தான் எக்ஸ் ஹஸ்பண்டையும் மீட் பண்ணேன். அப்ப நான் ஒரு நாவல் எழுத ஆரம்பிச்சேன். எழுதி என்னோட கம்பெனிக்குள்ள இமெயில் சர்க்குலேட் பண்ணுவேன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க அனுப்பின்னு வெளி கம்பெனில இருக்கவங்களுக்கெல்லாம் போயி, அடுத்த எபிசோட் எப்போ வருதானோ, அடுத்த எபிசோட் எப்போ வருதானோ ஓகே. ஒரு சீரிஸ் மாதிரி நீங்க சீரிஸ் எழுதிருக்கீங்க. மாரி ஓகே. வீக்லி 1 எபிசோட் அது ஒரு காதல் கதை தான். சோ அது அந்த ஏஜ்ல காதல் கதை எழுதினேன். அப்படி எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் பிளாக்ஸ் எழுத ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து இந்த டிக்டாக் இருக்குல்ல, அப்ப வந்து மியூசிக்கல்லியா இருந்தது. சோ அதுல வந்து டப் ஸ்மாஷ் பண்ணுவேன். ஸ்மியூல்ன்ற ஆப்ல கரியோகில போய் பாடுவேன். அதுல எனக்கு ஒரு 250,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. 250 ஆர் 250,000 வெயிட் பண்ணுங்க, எனக்கு தெரியல. 2.5 lakhsன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். ஓகே. அப்படி ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க அப்ப. அதே மாதிரி என்னோட மியூசிக்கலி அக்கௌண்ட்டும் அப்பவே வெரிஃபைடு அக்கௌண்ட், நான் யூஎஸ்ல இருந்த போதே. சோ இப்ப நீ அப்புறம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்பெல்லாம் நான் நிறைய பேசினேன். அப்பெல்லாம் எனக்கு மானடைசேஷன் யூடியூப் சேனல்ன்ற கான்செப்டே தெரியாது. போஸ்ட் போட்டோக்கு பதில் வீடியோ போடுறேன், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். போனேன். அப்புறம் நான் எங்க அம்மாவை பத்தி ஒரு தோசை மாவு வீடியோ போட்டேன் பல ஆண்டுகளுக்கு முன்னால். அது மில்லியன் வியூஸ் எல்லார் சேனல்லையும் போயிடுச்சு. என் சேனல்ல போச்சா, என் சேனல்ல கடைசியா போயிடுச்சு. அதுல வந்து எங்க அம்மாவை பத்தி நான் உருகி பேசின வீடியோ அவ்வளோ பாப்புலர் ஆச்சு. ஸோ எங்கேயோ எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும், கதை சொல்லணும், ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணுன்ற எண்ணம் இருந்துட்டே இருக்கு. அப்புறம் இந்த பிரிவு, என்னோட கெரியர் மாற்றம் ரெண்டும் ஒன்றா நிகழ்ந்து நான் சென்னை திரும்பி வந்துட்டேன். சென்னை திரும்பி வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய தமிழ் உச்சரிப்புக்காகவே இயக்குனர் பாலாஜி குமார் என்னை சந்திச்சப்ப, உனக்கு தமிழ் அழகா வருது, நீ இங்கிலீஷும் பேசுற, யூஎஸ் போயிட்டு வந்து இவ்வளோ அழகா தமிழ் பேசுற, நீ ஆஃபீஸுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு, அப்படிதான் வந்து நான் கொலைங்கிற படத்துல வந்து ஸ்கிரிப்ட் டிரான்ஸ்லேஷன்ல ஆரம்பிச்சு, அப்புறம் டயலாக் கோச்சா இருந்து எல்லாருக்கும் மொழி சொல்லி கொடுத்து டயலாக்ஸ்ல ஒர்க்லாம் பண்ணி படம் முழுக்க ஒர்க் பண்ணேன். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டரா அமுதன் சார் கிட்ட ஒர்க் பண்ணேன். அடுத்து நிறைய இடங்கள்ல அசோசியேட்டா இல்ல இதுவா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருந்தது. பட் இதை முடிச்சிடலாம், இந்த பாட்டு எடுக்கணும்னு தோணிடுச்சு. அதனால பல வாய்ப்புகளை நான் தவற விட்டுட்டேன். பெரிய பெரிய படங்கள்ல கூட நான் ஒர்க் பண்ண கூப்பிட்டப்ப, இல்லை நான் இந்த பாட்டை முடிச்சிடுறேன், இதை நான் முடிக்காம விட்டேன்னா பண்ணாமலே போயிடணுன்ற பயத்துல முடிக்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணி 1 வருஷத்துல இந்த பாட்டை எடுத்து முடிச்சேன். 1 இயர்லயே முடிச்சிட்டீங்க? கதை எழுதுனதுல இருந்து ஒரு 6 months வந்து அது நான் தெளிவா எழுதுறதுக்கு, அப்புறம் எடுத்து முடிக்கிறதுக்கு 1 year கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. அதுதான் வந்து கிண்டலா கேட்பாரு என் ப்ரொடியூசர், ஏமா 9 நிமிஷம் பாட்டுக்கே இவ்வளோ நாள் ஆக்குறியே, உன்னெல்லாம் படம் எடுக்க சொன்னா நான் எங்க போறது அப்படின்னு கேட்பாரு. ஸோ அப்படிதான் எப்படியோ இழுத்து பிடிச்சி கொண்டாந்து வெளியில நிப்பாட்டிட்ட ராணிய. வெரி குட். இப்போ ராணிக்கு அடுத்து என்னென்ன வந்துட்டு பண்ணலான் இருக்கீங்க? ப்ரீ ராணி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அனுனா என்ன, யார் எப்படி இருப்பாங்கன்னு. போஸ்ட் ராணி என்ன பண்ண போறீங்க? என்ன வேணா பண்ணலான்னு இருக்கேன். என்ன தோணுதோ காட்டார் மாதிரி அடிச்சுட்டு போறப்ப நம்ம பிளான் பண்ண விஷயங்கள் நடக்கிறது இல்ல. சமுதாயம் வந்து நீ இப்படி இருந்தனா உனக்கு இதெல்லாம் என்ன சொல்றாங்க, டிகிரி எடுத்துரு, கல்யாணம் பண்ணிக்கோ, புள்ள பெத்துக்கோ, வீடு வாங்கிடு, கார் வாங்கிடு, இப்படி ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பண்ணிட்டாதான் இவங்க சக்சஸ்ஃபுல்லா நல்லா வாழ்றாங்கன்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இப்படி இருக்கவங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு மனவேதனை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, உண்மையாவே இவங்க நல்லா இருக்காங்களான்னு யாருக்குமே தெரியாது. சமுதாயத்தின் ஒப்புதலுக்காக நான் ஒரு வாழ்க்கையை வாழ போறேன்னா, எனக்கு தோன்றும் எனக்கான வாழ்க்கையை நான் தேட போகிறேனான்னு பார்த்தா நான் எனக்கான வாழ்க்கையை தேடணும். அதுல நான் இதுவா சாதிச்சு காட்ட போறேன், என் பேரண்ட்ஸை பெருமைப்படுத்த போறேன், எல்லாத்தையும் மீறி அதெல்லாம் ஆல்ரெடி அவங்களோட அங்கீகாரமும் அன்பும் எனக்கு இருக்கு. அதனால எனக்குள்ள தோன்றதை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன். அது எந்த வடிவாக இருந்தாலும் சரி வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன். எங்கு என்ன வேலை செய்வதாக இருந்தாலும் நான் போய் செய்வேன். ஏன்னா நாளைக்கு ஒருத்தர் கூப்பிட்டு ஏதாவது என்ன எழுதுறதுக்கோ இல்லை டிரெக்ஷன் டீம்லையோ எதுல கூப்பிட்டாலும் நான் போய் பண்ண தயாரா இருக்கேன். ஆனா 2-3 பாடல் எழுதியிருக்கேன். ஓகே, 2-3 பாட்டு எழுதிட்டேன். அது வந்துட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு நாங்க வெயிட் பண்றோம். தேங்க்யூ. ஓகே, ஆனா நான் உங்களை கேக்குறேன், நான் என்ன மாதிரி பாட்டு அடுத்து எழுதணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஜாலியாவா, ஒரு லவ் சாங்கா? ஓகே, இப்போ வந்து நீங்க ஒரு சோஷியல் மெசேஜ் நீங்க கொடுத்துட்டீங்க இல்லையா? நீங்க வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நீங்க 2த்துக்குமே வச்சிருப்பீங்க, ஜாலியான ஒரு பாட்டு வச்சிருப்பீங்க, லவ் சாங் வச்சிருப்பீங்க. வரிசையா 2மே ரிலீஸ் பண்ணுங்களேன். எனி ஆர்டர் வில் பி ஃபைன். ஓகே 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 டன். நான் 2 டைட்டில் சொல்றேன், ஒன்னு சூஸ் பண்ணுங்க. ஓகே. காதலின்மை. காதலின்மை. ஓகே. அப்படின்னா என்னன்னு புரியுதா? இல்ல எனக்கு புரியல. ஆப்சன்ஸ் ஆஃப் லவ், காதல் இல்லாமல் இருத்தல். ஓகே ஓகே. காதலின்மை. இன்னொன்னு உருப்பட போறேன். உருப்பட போறேன். ஓகே டன், பண்ணிடலாம், உருப்பிடலாம்.
ஏன்னா மீம்லாம் பார்க்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளலாம் வந்து பேசிப்பாங்க இல்லையா, மச்சான் நீ இருக்கிற வரைக்கும் நான் உருப்படவே மாட்டேன்டா, அந்த மாதிரி தான் உருப்பட போறேன். இட்ஸ் குட். யூ லைக் இட்? யா ஐ லவ் இட். டைட்டில் உங்க மூலமா தான் நான் லான்ச் பண்ணிருக்கேன். Oh my god, thank you. நான் கிரெடிட் கொடுக்குறேன். ஓகே ஓகே. ஸ்பீக்கிங் ஆஃப் அனு, உங்களோட இன்ஸ்டாகிராம்லலாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப நல்லாவே தெரியுது, தட் யூ அண்ட் யுவர் பிரதர் ஷேர் அ வெரி குட் பாண்ட். லைக் அந்த ஒரு லவ்வி டவி சிப்ளிங்ஸ் நிறைய இருக்கீங்க. பட் த மெயின் கொஸ்டின் இஸ், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லவ் ஃபில்டான ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங் இருக்கும்போது அதுல வந்துட்டு இந்த கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் ஃபைட்டு, இந்த வேணும்னே இந்த அடிச்சுக்கிறது, சண்டை போடுறது, அதெல்லாம் இருக்குமா இருக்காதா? ஸ்ட்ரேஞ்ச்லி நாங்க வளர்ற வயசுல சண்டையே போட்டுக்கிட்டது இல்ல. அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங். அது எப்படி அமைஞ்சதுன்னே எனக்கு தெரியல. என்னால இதை நம்ப முடியல. இப்ப நீங்க பாத்தீங்கல்ல, என்னோட பாட்டுலயே அந்த குழந்தை அழுதுட்டு படுத்திருப்பா, தம்பியோட கை தான் வந்து பிடிக்கும். அப்படி நானும் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்படும் போது அவன் கூட கை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் கஷ்டப்படும் போது நானும் கை பிடிக்க வேண்டியதா இருந்தது. 2 பேருமே இந்த உலகம் இப்படி இருக்குன்னா நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும்ன்றது எங்கேயோ சின்ன வயசுலயே புரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் எங்க வளர்ப்பும் அப்படி அம்மா அப்பா வந்து தம்பியை பார்த்துக்கோன்னு நான் அவன் வயித்துல இருக்கும் போதுல இருந்து என்ன சொல்லி வளர்த்தாங்க. அவன்கிட்டயே அக்காவை பார்த்துக்கோன்னு சொல்லியே வளர்த்தாங்க. அதனால எங்க 2 பேருக்குள்ள வளர சண்டையே இல்லைங்க. நாங்க ஒரு டச் விட்டா நான் யார்கிட்டாலும் ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன், நீ எப்படி சிப்ளிங்ஸ்னா சண்டை இருக்குமே, நாங்க சண்டையே பண்ண மாட்டோம்னு சொல்லுவேன். அதுக்கெல்லாம் கண்ணு வச்ச மாதிரி என்னோட அடல்ட்ஹுட்ல நான் இங்க திரும்பி வந்து நாங்க இருக்கும் பொழுது எங்களுக்குள்ள சில வாக்குவாதங்கள், ஒரு சில இது கருத்து முரண்பாடு இருந்து ஒருத்தர் சில ஹர்ட் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து இப்ப நாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அது ஏன் நடந்ததுன்றதை ஏத்துக்கிட்டு இருக்கோம். இன்றும் அதை விட அழகான ஒரு பாண்டு தான் இருக்கு. அந்த சண்டை எங்களுக்கு அடல்ட்ஹுட்ல தான் நடந்தது. சின்ன வயசுல நாங்க சண்டையே போட்டுக்க மாட்டோம். 2 பேரும் சேர்ந்து ஏதாவது குடும்பத்தாண்ட பண்ணி 2 பேரும் சேர்ந்து உத வாங்கிக்குவோம். கியூட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அனு. அண்ட் ஐ ஹோப் ராணி வந்துட்டு இன்னும் நல்ல வியூஸ் வந்து பயங்கர ரீச் ஆகி, அண்ட் அடுத்து இந்த உருப்பட போறேன்னு வந்துட்டு சீக்கிரம் ரிலீஸ் ஆகி அது வந்துட்டு ஒரு வேற லெவல் ஹிட் ஆகி உங்களை வந்துட்டு பெரிய ஸ்கிரீன்ல பிக் ஸ்டேஜ்ல வந்துட்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில ஐ அம் விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. I'm so grateful for your love. Thank you so much, Ritu. It was a pleasure talking to you.